நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ஹாஸ்பிடல் விட்டு வெளியே ஓடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மிஸ்ஸிங் நோட்டீஸ் பாக்குறாங்க. அதுல இருக்க பொண்ணு இவங்கள மாதிரியே இருக்காங்க. பேர் லில்லின்னு போட்டிருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ லிப்டுக்குள்ள போயிடுறான். லிப்ட் க்ளோஸ் ஆகி கீழே போக ஆரம்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சா அந்த ஹாஸ்பிடல் இருக்க மொத்த பேரும் செத்து போயிருவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் படிக்கட்டு வழியா வேக வேகமா நடந்து ஹீரோ கிட்ட வந்துடுறா. அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த மிஸ்ஸிங் நோட்டீஸ்ல இருக்க பொண்ணு யாரா இருக்குன்னு சந்தேகம் வருது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டத வச்சு நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. இவங்க பேர் ஜெயின் கிடையாது, ரோஸ். இவங்களோட தங்கச்சி பேரு தான் லில்லி. ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்க தங்கச்சி காணாம போயிருக்கா. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோயினியோட புருஷன் சொல்லி தான் தெரியுது. இப்ப அவங்கிட்ட ஹீரோவோட சத்திய பத்தி சொல்றாங்க. அவன் நம்புற மாதிரியே தெரியல. அவங்கிட்டையும் ப்ரூவ் பண்ணி நம்ப வைக்கிறாங்க. அப்படியே மூணு பேரும் நம்ம ஹீரோயினியோட புருஷங்கார வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு ஹீரோவை தேடி இவனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவனை புடிச்சு கார்ல ஏத்திறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடி கதை வழியா தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது எல்லா போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறாங்க. ஹீரோ கெஞ்சி கேக்குறான், எங்களை பிரிச்சிடாதீங்கன்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் தனியா பிரிச்சிடறாங்க. அப்ப அங்க இருந்த போலீஸ்காரங்களும் சுத்தி இருந்த மக்களும் எல்லாருமே செத்து போயிடுறாங்க.